இயக்குனர் மாருதி படம் நல்லா இல்ல அப்படின்னா, என்னுடைய வீட்டிற்கு வந்து கேளுங்க அப்படின்னு அட்ரஸ் எல்லாம் கொடுத்த நிலையில, பிரபாஸுடைய ரசிகர்கள் பெரும் திரளாக அவருடைய வீட்டை முற்றுகையிட்டு, அவர கண்டபடி பார்த்து காத்திருப்பதாக சோசியல் மீடியாக்கள்ல ஒரே வஞ்ச புகழ்ச்சி அணியாக இருந்துட்டு இருக்கு. தி ராஜாசா படத்துடைய ட்ரீசர் மற்றும் ட்ரெய்லர் வரும்போதே, என்னடா பிரபாஸுடைய பொட்டன்ஷியலையே இந்த இயக்குனர் டோட்டலாக டேமேஜ் பண்ணிட்டாரே அப்படின்னு ரசிகர்களுமே புலம்புனாங்க. ஆதி புருஷ் படத்தை தொடர்ந்து பிரபாஸுக்கு ரொம்பவே ஒஸ்டான படமாக தி ராஜாசா படம் வந்திருப்பதாக ட்விட்டர்ல பலருமே கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டுமே இருக்காங்க. அதே சமயம் பிரபாஸ் ரசிகர்கள் படம் திகிலாகவும் ஜாலியாகவும் இந்த பொங்கலுக்கு ஏற்ற ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் படமாக இருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் பாசிட்டிவான விமர்சனங்களையுமே கொடுக்கறாங்க. ஸ்கிரிப்ட் படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல பிரபாஸை எப்படி காட்ட வேண்டும் அப்படின்றதுக்காக சந்தீப் ரெட்டி வங்கா கிளாஸ் எடுத்திருப்பார் போல. சமீபத்தில் அவருடன் பிரபாஸ் நடத்திய பேட்டியிலுமே தனக்கு ரொம்பவே பிடித்த லுக் அதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தார். பிரபாஸ் அவர்களுக்கு வயதான லுக் மேக்கப் செட் ஆகாமல் போட்டு குவாலிட்டியே இல்லாத சிஜி காட்சிகளை வைத்து ரொம்பவே பிரபாஸ தி ராஜாசா படத்துல டல்லாக காட்டியிருக்காங்களா. ஆகையால பாத்தீங்கன்னா படத்துல அவருடைய லுக் அந்த அளவிற்கு ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா படத்திற்கு ஒரு சில நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்தாலுமே படம் என்டர்டெய்னிங்காக திகிலாகவும் இருப்பதாக ரசிகர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படம் இன்று உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகிருக்கு. ரசிகர்களை தாண்டி பல செலிபிரிட்டிஸுமே இந்த படத்தை பார்த்துட்டு அவங்களுடைய கருத்தை சமூக வலைத்தளங்கள்ல பதிவிடுறாங்க. சோ இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.